சொல்லலான்னு இருக்கோம். இன்னைக்கு முதல்ல சுட்டீஸ்க்கான ஒரு இனிப்பான ஒரு சாக்லேட் கதை சொல்ல போறோம். அதுதான் முருகனின் திருவிளையாடல்ல இதுவும் ஒண்ணு. அதாவது குழந்தைகளுக்கான கதை இது. முருகனை பிடிக்காத ஆளே கிடையாது. ஏன்னா முருகனை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருகன் என்ன கேட்டாலும் குழந்தைங்களுக்காக கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவரும் ஒரு சிறு பிள்ளை இல்லையா? அப்படிதான் தனுஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவனுக்கு தினசரி ஒரு கனவு காணணும். ஏன்னா அவனுக்கு கையில கிடைக்காதது நடக்காதது எல்லாம் கனவுல நடக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை. அப்படிதான் ஒரு நாள் முருகன் கிட்ட தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வேண்டுறான். அது என்னன்னா, தன்னுடைய கனவுல பார்க்குற எல்லா இடமும் சாக்லேட்டால நிரம்பி இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதே போல சாக்லேட்டால எல்லாமே நிரப்பி இருக்கு. ஜெல்லி வானம், ஒரு இனிப்பான சாக்லேட் கதை சொல்ல போறோம். அதாவது தனுஷ் ராஜான்னு ஒரு பையன். அவனுக்கு நடக்கிற கனவு தான், அதுல வர விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம சொல்ல போற கதை. அவன் முருகர் கிட்ட ஒரு விஷயம் வேண்டான். தனக்கு சாக்லேட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் என்ன வேணாலும் கொடுப்பார் இல்லையா? ஏன்னா அவரும் ஒரு குழந்தை இல்லையா? அது போல கனவுல எல்லா சாக்லேட்டும் வருது. அது ஒரு பெரிய பங்களா, அதுலயும் சாக்லேட் அதுல பேர் எழுதி வச்சிருக்குது, தனுஷ் ராஜா அப்படின்னு. இவன் காலையில கண்ணு வச்சு பார்க்கலாம், எல்லாமே நடக்குது, எல்லாமே ஞாபகம் வருது. பக்கத்துல சாக்லேட் இருக்கு. அவ்வளவுதான் அவனுக்கு சந்தோஷம். முருகனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவ்வளவுதான் இன்னைக்கான கதை. குட்டிங்களுக்கான சுட்டிங்களுக்கான கதை.